நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் கிளாஸஸ் எடுக்கிறோம். லைவ் கிளாஸஸ் வரும். லைவ் கிளாஸஸ் முடிந்த பின்பு அந்த கிளாஸஸை நீங்கள் ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இதில் வரும். கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் 10 யூனிட்ஸ்க்கும் ஆஸ் பர் சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களும் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல சம் சால்வ் பண்ணோம். இன்னைக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான். If u is equal to x by y plus y by z plus z by x, then x u suffix x அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல. u suffix x னா dou u by dou x. ஓகேவா? நோட்டேஷன் ux வந்து என்னது? dou u by dou x. x ux plus y uy plus z u zs. ரொம்ப ஈஸி தான். அந்த given u கொடுத்திருக்காங்கல்ல, அந்த u x by y plus y by z plus z by x இருக்கு. So u is a function of x, y, z. u of x, y, z. u of x, y, z னா மீனிங் என்ன? u தான். It's a function of x, y, z. அதாவது u is equal to எழுதுறதுக்கு பதிலா நம்ம எப்படி எழுதுறோம்? பிராக்கெட் குள்ள x, y, z. அதுக்கு மீனிங் என்ன? u is a function of x, y, z. u is equal to நாலும் u of x, y, z நாலும் ஒண்ணுதான். இதுக்கு மீனிங் u is a function of x, y, z. என்ன கொடுத்திருக்காங்க? x by y plus y by z plus z by x. அடுத்தது நீங்க u of tx, ty, tz ன்னு ஒன்னு கால்குலேட் பண்ணணும். அப்ப x ஓட பிளேஸ்ல tx, y ஓட பிளேஸ்ல ty, z ஓட பிளேஸ்ல tz. tx by ty plus ty by tz plus tz by tx. So t எல்லாம் கேன்சல் ஆகி இது u of x, y, z. அதாவது ஒரு u of tx, ty, tz t power n into u of x, y, z ன்னு வந்ததுன்னா u is a homogeneous function of degree n. u is a homogeneous function of degree n. இப்போ நமக்கு எப்படி வந்திருக்கு? அந்த given u of x, y, z எப்படி வந்திருக்கு? u of tx, ty, tz is equal to u of x, y, z. அப்ப நம்ம இந்த இடத்துல t power 0 இருக்கிறதா தான் இமேஜின் பண்ணணும். 1 இருக்கதா இமேஜின் பண்ணணும். அந்த 1 அப்படிங்கிறது என்ன? t power 0. So given u is a homogeneous function of degree 0. degree என்னது? 0. அந்த மாதிரி degree 0, degree n ன்னு பொதுவா எடுத்துக்கோங்க. அப்ப x into ux அதுல மொத்தம் 3 variables இருக்கு. n number of variablesக்கு இதை எழுதலாம். நமக்கு 3 variables தானே இருக்கு. x into ux plus y into uy plus z into uz is equal to nu by Euler's theorem. இங்க வந்து u is a function of x, y, z. u is a function of x1, x2, x3 up to xn. n number of variables இருந்ததுன்னா x1 ux1 plus x2 ux2 plus x3 ux3 plus up to xn uxn. ஓகேவா? n number of variablesக்கும் இதை எழுதலாம். அங்க என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரி into அந்த function u. இது n number of variablesக்கு எழுதலாம். இங்க variable 3 variables தான் இருக்கு. u is a function of x, y, z தான். So x into ux plus y into uy plus z into uz is equal to nu. இப்ப நமக்கு டிகிரி 0 வந்திருக்குல்ல. அப்ப n is equal to 0. 0 into u 0. நம்மளோட ஆன்சர் 0. அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? C ல இருக்கு. So first problemத்துக்கு ஆன்சர் 0, C 0. Second problem இதே டெக்னிக் தான். If log u is equal to x cube plus y cube by 3x plus 4y, then x into ux plus y into uy is. இங்க வந்து log u எல்லாரும் இப்போதைக்கு f ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் f. அதாவது given ப்ராப்ளத்துல log u ன்னு ஒன்னு கொடுத்திருக்காங்கல்ல, அதை இப்போதைக்கு எல்லாரும் ஒரு f ன்னு எடுத்துக்கோங்க. அந்த f இப்ப என்னது? x cube plus y cube by 3x plus 4y. அந்த f ல வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் தான் இருக்கு, x உம் y உம். f is a function of x, y. அதாவது f of x, y. f ன்னு நம்ம எதை எடுத்திருக்கோம்? log u எடுத்திருக்கோம்.
அந்த f ல எத்தனை வேரியபிள்ஸ் தான் இருக்கு? 2 வேரியபிள் x and y. இதே இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல u ல 3 வேரியபிள் இருந்தது x y z. செகண்ட் ப்ராப்ளத்துல log u நம்ம எல்லாரும் மைண்ட்ல f னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த f ல 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கு x உம் y உம். இப்ப f of x, y எல்லாரும் சொல்லுங்க. x cube plus y cube by 3x plus 4y. இப்ப f of tx, ty என்ன வரும்? x க்கு dx, y க்கு dy. இப்ப tx the whole cube னு ஃபர்ஸ்ட் வரும் தானே. tx the whole cube என்ன? t cube x cube plus t cube y cube by x க்கு dx 3tx, y க்கு dy 4ty. நியூமரேட்டர்ல ஒரு t cube காமனா இருக்கு, அதை வெளியில எடுத்துருவோம். அப்ப உள்ள x cube plus y cube வரும். டினாமினேட்டர்ல ஒரு t காமனா இருக்கு, அப்ப உள்ள 3x plus 4y வரும். t கியூபுக்கும் t க்கும் கேன்சல் பண்ணா நியூமரேட்டர்ல t ஸ்கொயர் வரும். இந்த x cube plus y cube by 3x plus 4y ங்கிறது என்ன? f of x, y. f of x, y. இந்த x, f, u எல்லாமே டம்மி சிம்பல்ஸ் தான். ஒரு ஃபங்க்ஷன் u க்கு சொன்ன மாதிரி இப்ப ஃபங்க்ஷன் f க்கு நம்ம ஆய்லர்ஸ் தியரத்தை அப்ளை பண்ண போறோம். அதாவது x into fx plus y into fy. ஏன் நான் 2 வேரியபிளுக்கு மட்டும் எழுதியிருக்கேன்? ஏன் z into fz நான் எழுதல? ஏன்னா இங்க f is a function of x and y மட்டும்தான், z இல்ல. z இருந்திருந்தா plus z into fz. n number of variablesக்கு கூட இதை எழுதலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஒருவேளை f is a function of x1 ல இருந்து xn வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? x1 into fx1 plus x2 fx2 plus and so on plus xn fxn is equal to அந்த டிகிரி என்ன டிகிரி வருதோ that into f. அந்த டிகிரியோட வேல்யூ என்னதோ அது into f. ஓகேவா? fx1 னா dou f by dou x1. fxn னா dou f by dou xn. ஓகே தானே? n number of variables கூட இத நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல 3 வேரியபிள்ஸ் இருந்தது, செகண்ட் ப்ராப்ளத்துல 2 வேரியபிள் தான் இருக்கு. அதனால நம்ம x into fx plus y into fy போடுவோம். plus z into fz எழுத மாட்டோம், அங்க தேர்ட் வேரியபிள் இல்லை. அப்ப x into fx plus y into fy is equal to இந்த f is a homogeneous function of degree 2 தானே. அப்ப நமக்கு என்ன வரும்? 2f. ஓகே, இந்த f ங்கிறது ஆக்சுவலா என்னது? log u. அப்ப உண்மையிலே f னா என்னது? log u. ஓகே, x into fx னா என்ன சொல்லியிருக்கேன்? dou f by dou x plus y into f னா என்னது? dou f, fy னா என்னது? dou f by dou y is equal to 2f. so x into dou by dou x. f க்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? log u. f க்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? log u. ஏன் நம்ம log u வை f னு எடுத்தோம்? அப்பதான் நம்ம வந்து f னு ஒரு யூனிட் ஃபங்க்ஷன் வச்சு it's a homogeneous function of degree என்னன்னு கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நமக்கு கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चनல u இன்வால்வ் ஆயிருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார் டைம் பீயிங் log u வை f னு எடுத்தாலும் அதுக்கு அடுத்து அந்த f log u னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா நமக்கு கேட்டிருக்க क्वेश्चनல u தான் இன்வால்வ் ஆயிருக்கு. x into dou by dou x log u plus y into dou by dou y log u is equal to 2f. f na log u தானே? 2 log u. நல்லா கவனிங்க, log u வை u வை வச்சு partial differentiation பண்ணுனா 1 by u வரும். நல்லா கவனிங்க, log u வை u வை வச்சு partial differentiation பண்ணுனா என்ன வரும்? log u வை u வை வச்சு partial differentiation பண்ணுனா 1 by u வரும். அப்ப நீங்க கேட்கலாம், log u வை x வச்சு partial differentiation பண்ணுனா 0வா? இல்ல, log u ல x உம் இருக்கு y உம் இருக்கு. log u வை எப்படி எழுதி இருக்கிறோம்? x cube plus y cube by 3x plus 4y. அதுல x உம் இருக்கு y உம் இருக்கு. அப்ப log u வை partial differentiation with respect to x பண்ணாலும் அது வேரியபிள் தான், partial differentiation with respect to y பண்ணும்போதும் அது வேரியபிள் தான். ஏன்னா log u ல x உம் அதுல இருக்கு y உம் இருக்கு. with respect to x partial differentiation பண்ணாலும் log u வேரியபிள் தான். with respect to y partial differentiation பண்ணும்போதும் log u என்னதுதான்? வேரியபிள் தான். ஓகேவா? அப்ப dou log u by dou x என்னதான் செய்யணும்? இதே இது dou log u by dou u இருந்ததுன்னா 1 by u போடலாம். ஆனா இங்க வேரியபிள் மாறி இருக்குல, ரொம்ப ஈஸி தான். அந்த log u ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1 by u into dou u by dou x போடணும். அவ்வளவுதான். அந்த
log u க்கு ஒரிஜினலா with respect to u க்கு என்ன டிஃபரன்ஷியேஷன் வருதோ அந்த 1 u எழுதிட்டு into dou u by dou x போடணும். ரொம்ப ஈஸி தான். அப்ப x into இந்த log u க்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும் 1 u. ஆனா இங்க உள்ள வேரியபிள் u வெளியில வேரியபிள் x னால into என்ன வரும் dou u by dou x, அதாவது ux plus y into 1 u uy is equal to 2 log u. உங்களுக்கு டினாமினேட்டர்ல ஒரு u காமனா இருக்குது பாருங்க, அத காமனா எடுத்துங்க. So 1 u x ux plus y uy is equal to 2 log u is equal to 2 log u. X ux plus y uy is equal to 2u log u. 2u log u. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, C ல இருக்கு. செகண்ட் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் C. சோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.